அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம களஞ்சியம்னு புதுசாக ஒரு ஆப் ஒன்று லான்ச் ஆகிருக்கு. இந்த ஆப் மூலிமா அங்கன்வாடி ஒர்க்கர் ஹெல்ப்பரோட சேலரி ஸ்லிப்பை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ மூலிமா எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிறத கற்றுக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இங்கே பாருங்கள், நான் ஆல்ரெடி ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ப்ளே ஸ்டோரில் பார்த்திங்கன்னா மேலே ஒரு சிலருக்கு சர்ச் ஆப்ஷன் வரும், இல்லை ஒரு சிலர் கீழே சர்ச் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே எனக்கு கீழே இருக்குது. இந்த கீழே இருக்கிற சர்ச் ஆப்ஷனை ஃபஸ்ட்டு நான் கிளிக் பண்ணிக்கிறேன். பாருங்கள், கிளிக் பண்ணோடனே மேலே பாருங்கள் எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் நான் களஞ்சியம் அப்படிங்கிற ஆப் நான் டைப் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், நான் களஞ்சியங்கிற ஆப்பை நான் இங்கே டைப் பண்ணிட்டேன். ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே பார்த்திங்கன்னா இதோட சிம்பிள் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் லெட்டரு கான்னு இருக்கும். களஞ்சியங்கிறது கீழே பாருங்கள் IFHRMSன்னு இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட களஞ்சியம் ஆப்போட லோகோ அண்டு லெட்டர்ஸு நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் சைடில் இன்ஸ்டால்னு இருக்கும். இந்த இன்ஸ்டாலுங்கிற பட்டனை நம்ம இங்கே கிளிக் பண்ணிடலாம். இங்கே இன்ஸ்டாலுங்கிறத கொடுத்தோடனே ஒரு சிலருக்கு டேரெக்டாகவே டவுன்லோட் ஆகும். எனக்கு இது எனக்கு என்ன கேட்குது அப்படின்னா, நம்மளோட மொபைல் டேட்டாவில் டவுன்லோட் பண்ணுமா இல்லை ஒய்ஃபைல டவுன்லோட் பண்ணுமான்னு கேட்குது. ஒரு சிலருக்கு இந்த ஆப்ஷன் கேட்கவே கேட்காது, டேரெக்டாக டவுன்லோட் ஆயிரும். ஸோ நான் இங்கே ஓகே கொடுத்துட்டேன். இங்கே ஓகே கொடுத்தோடனே பாருங்கள், எனக்கு களஞ்சியம் மேலே இண்டிகேட்டர் வந்துருச்சு. இப்போ களஞ்சியம் மேப் எனக்கு டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அது டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், இப்போ நமக்கு ஆப் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இன்ஸ்டால் ஆகி முடிக்கிட்டோம். முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், இந்த இடத்துல ஓப்பனுங்கிற நமக்கு வந்துடும். ஸோ இங்கே நம்ம ஓப்பன் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். பாருங்கள், நமக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இங்கே கீழே இன்ஸ்டால்னு வந்துருச்சு. ஸோ இங்கே ஓப்பன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஓப்பன் பட்டனை நம்ம இங்கே கொடுத்துடலாம். பாருங்கள், ஓப்பன் பட்டன் கொடுத்தோடனே நமக்கு டேரெக்டாக களஞ்சியம் ஆப் ஓப்பன் ஆகும். பாருங்கள், ஓப்பன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இங்கே ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், மேலே நம்ம தமிழ்நாடு ஆப் எம்பளம் வந்துடும், கீழே களஞ்சியங்கிற வந்துடும். இங்கே நம்ம எம்ப்ளாயி, ஸோ இங்கே எம்ப்ளாயின்னு வந்துடும். இங்கே எம்ப்ளாயி இதில் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நம்ம எம்ப்ளாயி ஐடியும் நம்ம இங்கே பாஸ்வேர்டும் ஃபஸ்ட்டு டைப் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இங்கே எம்ப்ளாயி ஐடியும் பாஸ்வேர்டும் நம்ம டைப் பண்ணிக்கலாம். பாருங்கள், எம்ப்ளாய்மெண்ட் ஐடி எம்ப்ளாயி ஐடி இங்கே டைப் பண்ணியாச்சு. கீழே நம்ம பாஸ்வேர்டு எடுத்து டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இங்கே பாஸ்வேர்டையும் நம்ம டைப் பண்ணியாச்சு. டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெக்வெஸ்ட் OTP இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம கிளிக் பண்ணோம். நமக்கு OTP போகும். ஸோ OTP வாங்கி நம்ம இங்கே பதிவு பண்ணணும். ஓகேங்களா, பாருங்கள், நமக்கு எந்த நம்பர் இங்கே கொடுத்துருக்குறோமோ அந்த நம்பருக்கு நமக்கு இதில் நம்ம களஞ்சியம் ஆப்பில் எந்த நம்பர் நம்ம எம்ப்ளாய்மெண்ட் ஐடியோட எந்த மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு மட்டும்தான் இங்கே OTP போகும். அதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு செகண்ட்ஸ் கம்மியாக தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம வாங்கி OTPயை போட்டுடலாம். ஸோ இங்கே நமக்கு OTPயை இங்கே பதிவு பண்ணிடலாம். OTPயை பதிவு பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், நமக்கு நம்ம பின் செட் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா பின் நம்ம தான் செட் பண்ணணும். ஓகேங்களா, நமக்கு தேவையான பின்னு 4 டிஜிட் நம்ம ஜிபேக்கோ இல்லை ஃபோன்பேக்கோ நம்ம பின் செட் பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி நம்பர் போட்டு நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, செட் பண்ணிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் இங்கே சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே நெக்ஸ்ட்டு கேட்கும். ஓகேங்களா, இந்த இடத்துல நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. அடுத்தடுத்து வர நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் ஆப் இப்படி தான் வரும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆப் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நமக்கு இப்படி வந்துடும். நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா பேமெண்ட் ஸ்லிப்புன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த மை ஆப்புங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த மை ஆப்பில் 3வது ஆப்ஷனாக இருக்கும் பேமெண்ட் ஸ்லிப்பு. இந்த பேமெண்ட் ஸ்லிப்பில் கிளிக் பண்ணதுக்கப்புறம் மேலே பாருங்கள் இயரு. ஸோ நமக்கு எந்த இயர் வேணுமோ, இப்போ எந்த இயருக்கு நம்ம பேமெண்ட் ஸ்லிப்பு அதாவது சேலரி ஸ்லிப் எடுக்கணுமோ ஸோ அந்த மந்த்தை கிளிக் பண்ணிடலாம். நான் 2024 நான் ஜனவரி மாதத்தை கிளிக் பண்ணுறேன். ஸோ ஜனவரி மாதத்துக்கு கிளிக் பண்ணிவிட்டேன். இங்கே சப்மிட் கொடுத்தோடனே பாருங்கள், உங்களுக்கு டவுன்லோட் இந்த பக்கம் பேமெண்ட் ஸ்லிப் டவுன்லோட் ஆயிரும். ஸோ இதை நம்ம இங்கே டவுன்லோட் கொடுத்தோம்னா நமக்கு நம்மளோட டவுன்லோடில் நமக்கு ஃபைல் சேவ் ஆயிரும். ஸோ இப்படி தான் நம்மளோட பேமெண்ட் ஸ்லிப்பை நம்ம இந்த ஆப் மூலிமா நம்மளோட சேலரி ஸ்லிப்பை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அந்தந்த பிளாக்கில் இருக்கக்கூடிய சூப்பரண்ட்டை காண்டாக்ட் பண்ணுங்கள். இதில் இன்னொன்று இஷ்யூ என்ன அப்படின்னா,
உங்களுக்கு மேலே நம்ம ஓடிபி போகிறதுக்கு கிளிக் பண்ணும் போது நமக்கு வந்து மொபைல் நம்பர் நாட் இன் ரிஜிஸ்டர்டு, கான்டாக்ட் யுவர் ட்ரெஸரி அப்படின்னு வந்தாலும் பிளாக்கில் இருக்கக்கூடிய சூப்பரண்டை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.